விருத்தப்பாவலில் முதல்ல தமிழே ஆன நூல் சீவக சிந்தாமணி எனும் அந்த காப்பியம் திருத்தக்கதேவர் தந்தது. திருத்தக்கதேவர் சமண முனிவர் துறவி இல்லறத்தை விருப்பவர். ஆனால் அவருடைய காப்பியத்திலே வருகிற தலைவன் 1, 2, 3, 4 அல்ல 8 பெண்களை திருமணம் செய்து கொள்கிறான். காம ஜனகன் என்று பெயர் வைக்கிறான். எப்படி நீங்கள் சமாதானம் சொல்லக்கூடியவர்களோ தெரியவில்லை. நல்லாசிரியர், நாவலாசிரியர் மற்றும் பாவலர், இதழாசிரியர், மதி நிறை தோழர் கதிர்வழி வருகிறார். கண்ணால் கண்டு காதால் கேட்டும் எத்தனை பெண்கள் நாம் இருந்தோம். வருக ஐயா, நலமாக வருக, வாழ்க வாழ்க. வந்து கவிதையை எழுதுக எழுதுக. ஒரு 10 நிமிடம் ஐயா மன்னிக்கும். தமிழ் மொழி வாழ்த்து. கண்ணல் சாரும் கட்டி வெல்லமும் கசக்கும் எங்கள் கனித்தமிழ் உண்மை. தெங்கின் நீரும் நுங்கின் சுவையும் குளித்திடும் எங்கள் பூந்தமிழ் உண்மை. ஆவின் பாலும் அருந்தேன் மதுவும் அடுத்ததுதான் என் அருந்தமிழ் உண்மை. திரைமா கூட தித்திப்பதில்லை தீந்தமிழே நீ வாழிய வாழி. அவை வாழ்த்து. கற்றறிந்தோர் கூடிய காமுறும் இப்பேரவையில் பெற்றதொரு பேரு கவிபாட சற்றே செவிப்படுத்தி சீவகன் காவியத்தை இங்கே நவில்வேன் நான் நல்லதொரு வாழ்த்து. நூலின் சிறப்பு. ஐம்பெரும் காப்பியத்தில் அற்புத காப்பியம். பைந்தமிழ் கொஞ்சிடும் பண்புறு பாவியம். கேட்டதை வழங்கும் சிந்தாமணி போல் வேட்டதை தருவான் சீவகன். எனவே சீவகன் பெயரால் காவியமானது. திருத்தக்க தேவையின் தேன் சுவை சொட்டும் விருத்தப்பாவாலே விளைந்த இக்காவியம் கலை அழகு கொஞ்சும் தமிழ் அழகு மிஞ்சும். அலை அழகு போலே அவனியை வெல்லும். தேன் தோய்த்து சொல்லெடுத்து தென்றலை கைப்பிடித்து மீன் பாய்ந்த வெளிமாக எண்மறை மணந்த கதை வான் தோய்ந்த புகழ் கொண்டு வாழ்ந்த நிலை சீவகனின் ஆண்மை நிறைந்த கதை அரசாண்ட நல்ல கதை. நாட்டு வளம். மலைகளில் இயற்கை வளம் இருப்பது போல் மொழிகளில் இலக்கியம் எழிலை சேர்க்கும். கம்பனின் காப்பிய வளமைக்கெல்லாம் வித்தும் வேறும் இச்சிந்தாமணியே. கத்தும் கடல் சூழ் ஞானத்தனில் முத்தாய் விளங்கும் சீவகன் காப்பியம் சொத்தாய் விளங்கும் தமிழர்களுக்கெல்லாம் சத்தாய் இலக்கிய சுவையை கூட்டும். ஏமாங்கத நாடு எழில்மிகு நாடு தாமாக வளம்பல தந்திடும் நாடு. எங்கும் பசுமை எதிலும் புதுமை தங்கும் வளமை எங்கும் நிறைய. பூமாதேவியோ பொன் பழம் கொடுத்தாள் நாமகள் எங்கும் நடவிட்டு மகிழ்ந்தாள். கதை சுருக்கம். ராசமாபுரமாம் தலைநகர் கல்லில் ஏமாங்கத நாட்டு சச்சந்த மன்னன் செங்கோல் செலுத்தி நாட்டு மக்கள் எங்கும் எதிலும் குறைகள் இன்றி சாதிகளத்து சமுதாயத்தை பேணி வளர்த்தார் பெரும்பேர் அரசு. இருப்பினும் தனது மனைவி விசையை பெரும் பேரழகில் மயங்கி நல்ல இல்லறை என்னும் தெளிலே மூழ்கி இருந்திடலானார். நாட்டை அமைச்சன் பொறுப்பில் விட்டு பொழுதை கழித்தார். விருப்பும் வெறுப்பும் இல்லா வேந்தர்.
கட்டியங்காரனோ அமைச்சன். அவனோ தட்டி பறிக்க நாட்டை எண்ணி மன்னனை கொன்று மன்னன் ஆக எண்ணம் கொண்டே சூழ்ச்சிகள் செய்தான். இந்த நிலையை அறிந்த மன்னன் நொந்து வருந்தினான். வானில் பறக்கும் மைப்புரிதனில் மனைவியை வைத்து வியக்கும் வண்ணம் விண்வெளி செலுத்தினார். கமுக்கமாக படைகள் சேர்த்து ஆட்சியை அமுக்க நினைத்த கட்டியங்காரன் மன்னன் மீது போரினை தொடுத்து மண்பதை காத்த வேதனை கொன்றார். வீரம் பிழைத்த சச்சந்த மன்னன் வீர மரணம் தனிப்படலானார். மைப்பொறி தன்னை இயக்கிய மாது மனம் கலங்கினாள். மன்னவன் மறைவார். வானில் பறந்த மைப்பொறி மெல்ல காணல் எரிக்கும் காட்டில் இறங்க விசையை அங்கே மகவை ஈன்றார். இசைவாய் கந்து கடமெனும் வணிகன் இறந்த குழந்தையை புதைக்க வந்தோர் அங்கு இருந்த குழந்தையை வாரி எடுத்து சீவகன் என்றே பெயரிட்டு அழைத்து ஆவலுடனே வளர்க்கலானான். இடுகாட்டில் பிறந்தவன் வணிகன் இல்லம் சேர நடுக்காட்டில் நின்றவள் நல்லற சாலை சேர்ந்தாள். சீவகனின் அறிமுகம். யானில் வல்லோம், யானையை வெல்வோம், நோவில் இருந்து காத்திட வல்லோம், காதல் அறத்தை கற்று தெளிந்தவன், தீதிலா வாழ்வின் அறத்தை உணர்ந்தவன், வீரம் மிக்கவன், வில்லிலும் வேலிலும், ஈரம் மிக்கவன், நெஞ்சிலும் பண்பிலும், நட்புக்கு இலக்கணமாக நடப்பவன், கொட்டி கொடுக்கும் குமணனாய் வாழ்ந்தவன், கண்டோர் மயங்கும் தின்தோள் வீரன், வண்டார் பகலில் விரும்பும் காவலன். என்மறை மணத்தல். காந்தர்வ நாட்டிலோர் உலக பேர் அழகி. காந்தமே அவள் கனிமொழி பேச்சு. காந்தர்வதத்தை என்னும் நங்கையை கவர்ந்து மணந்தான் யாழில் பெற்று. குணமாலை என்னும் இளமான் மாதை மணமாலை சூட்டினான் யானையை வென்று. பதுமை என்னும் பேரழகிதனின் புதுநோய் விடநோய் நீக்கி மணந்தார். கேமசரியை, கனகமாலையை, விவலையை, கன்னியா சுரமஞ்சரியை, இலக்கணை என்னும் இனிய பெண்ணையும் மணந்தான் மகிழ்ந்தான் மனைவியராக்கினார். 8 மகளிரை மணந்ததால் இந்நூல் 8 அறிவில் மணநூல் ஆனது. ஒவ்வொரு மகளிரை மணக்கும் போதும் ஒவ்வொரு சரித்திரம் படைத்தான் சீவகன். கட்டியங்காரனை கொல்லுதல். வணிகனால் வளர்க்கப்பட்ட சீவகன் துணிவினால் சிறந்த வீரன் ஆனான். சொந்த நாட்டை மீட்கும் வேட்கையை கந்து கடனோ ஊட்டி வளர்த்தான். வளர்ந்த சீவகன் வாழ் பிடித்தெழுந்தான், கிளர்ந்தான் நாட்டை மீட்டெடுக்க. வஞ்சகமான கட்டியங்காரனை வெஞ்சினம் கொண்டு வீர் கொண்டெழுந்து வென்று பிடித்தான். கொடியவன் தன்னை கொன்று பிடித்தான். போனாய் நின்று நன்று நல்லாட்சியை நடத்திடலான. சீவகனின் ஆட்சியின் சிறப்பு. சாதி மத பேதமற்ற சமுதாயம் கண்டு சமமான கல்வியினை அனைவருக்கும் தந்தனர். காதலுக்கும் நட்புக்கும் கலங்கரையாய் நின்றனன். கனிவாக பெண்ணுரிமை தந்து அரசாண்டவன். பேதமில்லா நட்பில் அவன் பேர் பெற்று விளங்கினான். பெரும் பதவி அவருக்கும் பொதுவாக்கி வைத்தவன். பொதுவாக பிறப்புக்கும் என்றபடி ஆண்டவன். பாடுபடும் ஏழையருக்கு உற்றதுணையாகினான். அனங்கமாலை என்றொரு பெண் ஆடலிலே வல்லவர். அவளுக்கு ஒரு ஆழக்கரை வழியினை அமைத்தான். மனமான அவளை அதில் ஆசிரியை ஆக்கியே ஆடவர்க்கு நிகராக பெண்ணினத்தை வைத்தான். மனைவிகளை மதித்து அங்கு மாதரசி தாயினை மனதுக்குள் வைத்து என்று மறவாமல் காத்தான். இணையாக யாவருக்கும் எல்லாரும் செய்தான். கீழில்லா நல்லாட்சி தன்னுலகை காத்தார். தன்னை வளர்த்த கந்துக்கடன் என்னும் வணிகனுக்கு தனியரசு உரிமையினை தந்தவன். இனிய மனைவி சுரந்தைக்கு பெருந்தேவி பட்டம்
மாமன் கோவிந்தருக்கு வளமான சொத்து, இடையிலா நண்பருக்கு நந்தக்கருக்கு இளவரசு பட்டம் வழங்கி மிக மகிழ்ந்தார். அனைவருமே வியந்திடவே சுதஞ்சனுக்கு கோயில், அதை சுற்றி நிலவுலங்கள் வழிபாட்டுக்காக மனமகிழ விளையாட நிழல் தந்த ஆல மரத்திற்கு மேடைய வைத்தால் இளமை எண்ணி மனம் மகிழ மக்களெல்லாம் பொழுதினை கழித்திடவே பாட்டும் கூத்தும் மிகவே நடத்திடவே செய்தார். கனவிலே கண்ட ஒரு காட்சியிலே எண்ணி கலங்கியவன் வாழ்க்கையில் நிலையாமையாகும் என எண்ணி துயிலாது சிந்தனையில் ஆழ்ந்து ஏற்றதொரு முடிவெடுக்க வேண்டும் என நினைத்தார். ஆண்டுகள் பற்பல ஆகின, அரண்மனை வேண்டுவதெல்லாம் நிறைந்தன. இருப்பினும் இளமை இன்னும் இருக்குமா? மனமோ வளமை குன்றி பாடிப்போனது. இவன் வெற்றிக்கு காரணம் கட்டியங்காரனை வெல்லுவதற்கு காரணமானவள் தாயே விஜய். கட்டிய மனைவியர் எண்மரின் படைகள் காத்திட வந்தன சீவகன் தன்னை. இந்த ஏற்பாட்டை செய்தவள் இசை, இடையில்லாத ராஜதந்திரம். சொந்த நாட்டை வீட்டிட வைத்தால் சொல்ல போனால் அவள்தான் கதை நாயகி. ஆண்டுகள் பற்பல ஆயின, அரண்மனை வேண்டுவதெல்லாம் நிறைந்தன. இருப்பினும் இளமை இன்னும் இருக்குமா? மனமோ வளமை குன்றி வாடிப்போனது. இந்த நிலையில் தாயாம் ராசமா தேவி விசையை போய் அருள் உறவில் மூழ்கிடலானார். அறத்துடும் அன்புடும் ஆட்சி செய்தவன் மரத்திறம் வெறுத்து மண்ணுலகெங்கிலும் இல்லற இன்பம் நிலையில்லாதது நல்ல இன்பம் துறவரவே என எண்ணி எண்ணி பதவி துறந்து மன்னனாய் மகனுக்கு மகுடம் சூட்டி இல்லறம் என்னும் நல்லறம் எடுத்து துறவரம் பூண்டு அறவழி பூந்தார். காதல் மனைவியர் என்பரும் அவனுடன் வேதனை இன்றியே கானகம் புகுந்தனர். இந்த நிலையினை கண்ட தம்பியும் சொந்தமான உறவினர் தோழர்கள் வந்து சேர்ந்தனர். அங்கே சீவகன் சென்ற பாதையில் சென்றனர். துறவரம் நன்கு எனவே நடக்கலாயினர். காவியத்தின் நோக்கமும் சிறப்பும். காதல் அறத்தை கூறும் காவியம், கற்பு நெறியை போற்றும் காவியம், அன்பும் அருளும் அவா அறுத்தலும் பண்பென சொன்ன காவியம் இதுவே. என் திசை என்றும் ஏற்றம் இக்கொள்கை. காவிய நலன்கள் முற்றும் மேவிய சிந்தாமணியில் ஓவிய பாவை என்பர் எழிலெல்லாம் சிறக்க சொல்லும் நாவிலில் தேன் சுரக்கும் நாவிலை சுவைக்கும் போது பூகலெங்கும் போற்ற குறைந்த இக்காவியம் வாழ்க. மொத்தத்தில் இது தமிழில் சத்தான காவியம், சத்துக்கள் வித்தாக சாதி மறுப்பு ஓவியம், எத்திக்கும் அறிவியலை ஏற்றுள்ள காவியம். நத்தினை படியுங்கள், நம் தமிழை பேணுங்கள். இக்காவியத்தை பற்றி சுரதா பாடிய ஒரு பாடலை மட்டும் இறுதியாக முதல் அடியை தேனாக்கி அடுத்தடுத்து முளைக்கின்ற தொடர் அடியை அமுதமாக்கி விதம் விதமாய் சந்தனைய நட்புண்டாக்கி வியப்புமிகு உபயமைகளால் புதுமை தேக்கி பதமுடைய பாவினமாம் சுத்தம் ஆக்கி 13 இளம்பகமாய் பகுத்து தூக்கி இதயம் அதை இறைவன்பால் அறிய வைத்தோர் இன்பச் சிந்தாமணி ஏற்றினானார்.